அப்போ அவங்க என்ன சந்தர்ப்பம் தான் கூடியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இயற்கையான கூட்டணியா ஒன்றும் இல்லையே. என்னுடைய கட்சி நீ தோல்வி, முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் உண்டு, அதனால சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி பயத்தில் பேசிட்டு. இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முதல்வர் ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக கூறியுள்ளார். முதலமைச்சர் பொன்னேரி கூட்டத்தில் பங்கேற்றார். 1.5 மணி நேரம் பேச்சுல கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் திமுக பாஜக கூட்டணி பற்றியும் அதை பற்றி விமர்சிச்சிருக்காரு. திமுக பாஜக சரி, அதிமுக பாஜக கூட்டணி விமர்சிச்சிருக்காரு. குறிப்பா இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, அடகு வைக்கப்படும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இவங்க 99ல பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சிருந்தாங்களா? அப்ப அடவு வச்சிருந்தாங்களா? அதாவது சந்தர்ப்பாக கூட்டணி சொல்றதுக்கு எந்த விதமான காரணம் இல்லை. அப்போ அவங்க என்ன சந்தர்ப்பம் தான் கூடியிருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இயற்கையான கூட்டணியா ஒன்றும் இல்லையே. என்னுடைய கட்சி நீ தோல்வி, முதலமைச்சர் அவர்களுக்கு தோல்வி பயம் உண்டு, அதனால சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு தோல்வி பயத்தில் பேசிட்டு. வேற இத்தனை சாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்படாது. 26ல திமுக தான் ஆட்சி அமைக்கணும்னு பேசியிருக்காங்க. அது அவருடைய எண்ணம். மக்கள் தான் நினைக்கணும். 234 தொகுதி, 234 சட்டமன்ற தொகுதி இருக்கு. 234 தொகுதியிலும் பெரும்பான்மையாக 130, 140 வந்தாதான் ஆட்சி அமைக்கணும். அதை மக்கள் தான் நிர்ணயம் பண்ணணும். நானே முதலமைச்சர் ஆகணும்னா இந்த சர்வாதிகாரமா இருக்கு இல்லைங்களா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.